டார்கெட் சிவஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது தமிழ் சிலபஸ்ல பார்ட் சில இருக்கக்கூடிய ஒரு டாபிக், ஊரும் பேரும் பற்றிய செய்திகள் அப்படின்றது. இதுல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். முதல்ல கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய வருமம் எவை அப்படின்னு கேக்குறாங்க. கந்தளி. இந்த கந்தளி அப்படின்றது ஒரு ஒரு பாடான் திணை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு துறை. அதுல இருக்கக்கூடிய செய்திகளை பத்தி சொல்லக்கூடிய துறை தான் இது. இது கடவுள் வாழ்த்தோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு துறை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து தாண்டகப்பறை அப்படின்றது எந்த, அதாவது தொண்டகப்பறை அப்படின்றது எந்த திணைக்குரிய கருப்பொருள் அப்படின்னு கேக்குறாங்க. குறிஞ்சி. குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ குறிஞ்சிக்கு இருக்கக்கூடியது தொண்டகப்பறை அப்படின்னு சொல்லுவாங்க. முல்லையில இருக்கக்கூடியது, முல்லை முல்லை நில மக்கள் ஏறு தழுவுதலை பத்தி சொல்லியிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப முல்லையில இருக்கக்கூடியது ஏறுகோட்பறை அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுகுடி அப்படின்றது எந்த திணைக்கு உரிய ஊர் அப்படின்னு கேக்குறாங்க. சிறுகுடி. குடி அப்படின்னு சொல்லக்கூடியது மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் அங்கங்க குடியமர்ந்து இருக்கக்கூடியது. சோ அப்ப சிறுகுடி அப்படின்ற திணைக்குரிய ஊர் எது அப்படின்னு கேக்குறாங்க. குறிஞ்சி. குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த இடமும். குறிஞ்சி நில ஊர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீலகிரி. கிரி அப்படின்றது இன்னும் மலைகளை குறிக்கக்கூடியதுதான். கிரி அப்படின்ற வார்த்தை மலைகளை குறிக்கக்கூடியது. கரை அப்படின்றது கடற்கரை ஓரத்தில் வசிக்கக்கூடிய அந்த மக்களை சொல்றது. நீலாங்கரை அதெல்லாம் சொல்றது. காடு அப்படின்றது முல்லை நிலத்துல இருக்கக்கூடிய மக்களை குறிக்கக்கூடியது. வேலங்காடு, கருவேலங்காடு அதெல்லாம் சொல்றது. ஊர் அப்படின்றது மருத நிலத்துல இருக்கக்கூடிய மக்களை சொல்றது. அப்ப குறிஞ்சி நிலத்தினுடைய ஊர் எது அப்படின்னா நீலகிரி. கிரினா மலைன்னு அர்த்தம். அடுத்து பொருந்தாத இணையை சுட்டுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, மருதம் நண்பகல், நெய்தல் ஏற்பாடுன்னு கொடுத்திருக்காங்க. இது ஒரு நிலத்தினுடைய சிறு பொழுதுகள் கொடுத்திருக்காங்க. சிறு பொழுதுகள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நாளினுடைய பொழுதுகள், ஒரு ஆண்டின் பொழுதுகளை பெரும் பொழுதுகள்னு சொல்லுவோம். ஒரு நாளினுடைய பொழுதுகளை சிறு பொழுதுகள்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, யாருக்கு மாலை இட்டு வைத்து என்ன நற்பயன், இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா குறிஞ்சி, இது முல்லை, இது மருதம், இது நெய்தல், இது பாலை அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு மாலை இட்டு வைத்து என்ன நற்பயன் அப்படின்னு. யாருக்கு அப்படின்னு சொல்லும் போது யாமம். அப்ப குறிஞ்சிக்கு யாமம். மாலை அப்படின்னு சொல்லும் போது முல்லை. வைத்து அப்படின்றதுல வை வைகரை. மருதத்துக்கு வரக்கூடியது வைகரை. ஏன்னா வயல்வெளிகள்ல காலைல எந்திரிச்சோடனேதான் வேலைக்கு போவாங்க 6 மணி அப்படின்றது. அப்ப வைகரையில் துயில் எழு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மருத நிலம். மருதம் வைகரை. நெய்தலுக்கு என்ன வரும் அப்படின்னா நெய்தலுக்கு ஏற்பாடு. இதை ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏற்பாடு அப்படின்னா எல் கூட்டல் பாடு. எல்னா கதிரவன். கதிரவன் மறையக்கூடிய நேரத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. நற்பயன். என்ன நற்பயன்? நற்பயன் அப்படின்னு சொல்லும் போது இந்த நற்பயன்ல வரக்கூடிய நா அப்படின்றது இங்க பாலைக்கு வரக்கூடிய நண்பகல். பாலைக்கு வரக்கூடிய நண்பகல். அப்ப குறிஞ்சிக்கு யாமம், முல்லைக்கு மாலை, மருதத்துக்கு என்ன வரும் அப்படின்னா வைகரை, நெய்தலுக்கு ஏற்பாடு, பாலை அப்படின்னு சொல்லும் போது நண்பகல். யாருக்கு மாலையிட்டு வைத்து என நற்பயன். அடுத்து கார்காலத்துக்குரிய மாதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மாதங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆவணியில கார்ல போவோம் அப்படின்னு ஒரு ஒரு ஷார்ட்கட் சொல்லுவாங்க. ஆவணியில கார்ல போவோம்னா கார்காலத்துக்குரியது. ஆவணி, புரட்டாசி. அடுத்தது ஏற்பாடு அப்படின்றதனுடைய பொருள் என்னன்னு கேக்குறாங்க. சூரியன் மறையக்கூடிய நேரத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏற்பாடு. எல்லுனா சூரியன். அதான் இங்க கொடுத்திருக்காங்க. பகற்பொழுதினுடைய பிற்பகுதி. பகற்பொழுது அந்த ஒரு நாளினுடைய பிற்பகுதி, அதை தான் சொல்றாங்க. அதான் ஏற்பாடு. முதற் பொருள் அப்படின்றது எதை சொல்றாங்க அப்படின்னா நிலமும் பொழுதும். என்ன நிலத்துல இருக்கக்கூடிய மக்கள், என்ன பொழுது, பெரும்பொழுது, சிறு பொழுது, அதெல்லாத்தையும் குறிக்கக்கூடியதா என்னது அப்படின்னா முதற் பொருள். கருப்பொருள் அப்படின்னா அந்த தெய்வம், அந்த மக்களினுடைய உணவு, அங்க இருக்கக்கூடிய மரம், அதெல்லாம் சொல்றது கருப்பொருள். இன்னொன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஏற்பாடு அப்படின்ற சொல்லினுடைய பாடு அப்படின்றதனுடைய பொருள் மறையும் நேரம். எல் அப்படின்னுவாங்க. எல்லுனா சூரியன். பாடு அப்படின்றது மறையக்கூடிய நேரம். அடுத்து தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தினுடைய பெயர் எது அப்படின்னு கேக்குறாங்க. அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தினுடைய இயல்பு. இதுக்கு இதுதான் அப்படின்ற இயல்பு. இப்போ செம்மண் நிலம் அப்படின்றது அதனுடைய பண்பு. சிவப்பு நிறத்துல இருக்கிறதுனால அதோட பேரு செம்மண். கலர் நிலம் அப்படின்னா அது அங்க இருக்கக்கூடிய அந்த நிலத்துல எதுவுமே என்ன செய்யாது அப்படின்னா விளையாது. கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி அப்படின்றது குறிஞ்சி நிலத்துல வாழக்கூடிய மக்களை குறிக்கிறது. உவர் நிலம் அப்படின்னா உப்புத்தன்மை இருக்கக்கூடிய நிலத்துல வாழக்கூடியது. அப்ப தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தினுடைய பெயர் கலர் நிலம். அங்க எதுவுமே விளையாது அப்படின்னு. தவறான இணையை தேர்வு செய்க. குறிஞ்சி கபிலர். முல்லைக்கு பேயனார்னு சொல்லுவாங்க. பாலைக்கு தான் யார் வருவா அப்படின்னா ஓதலாந்தையார் வருவாரு. முல்லைக்கு பேயனார்.
பாலைத்திணைக்குரியவர் தான் யார் அப்படின்னா ஓதைலாந்தையார். மருதத்துக்கு ஓரம் போகியார். நெய்தலுக்கு யார் அப்படின்னா அம்முவனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து முல்லை நிலத்தில் நடைபெறக்கூடிய தொழில் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஏறு பிடித்தல். ஏறு தழுவுதல் அப்படின்றதுதான் முல்லை நிலத்துல இருக்கக்கூடிய ஒரு வீர விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தேன் எடுக்கிறது, கிழங்கு அகல்றதெல்லாம் குறிஞ்சிலேயே பண்ணிடுவாங்க. நெல்லறிதல் மருத நிலத்துல உரியது. மீன் பிடித்தல் அப்படின்றது நெய்தலுக்குரியது. அப்ப ஏறு தழுவுதல் அப்படின்றது முல்லை நிலத்துல வாழக்கூடிய மக்களினுடைய ஒரு வீர விளையாட்டு. முல்லை திணையில பொருந்தாதது அப்படின்றது சேர்ப்பன். சேர்ப்பன்னு சொல்ல மாட்டாங்க. தோன்றல், ஆயர், ஆய்ச்சியர், இடையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முல்லை நிலம் அப்படின்னு சொல்லும் போது ஆணிரைகள் மேய்க்கக்கூடியவர்கள் அந்த இடத்துல சொல்லுவாங்க. முல்லை நிலத்துல இருக்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா திருமால். குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், நெய்தலுக்கு வருணன், இந்திரன் மருதத்துக்கு இந்திரன், கொற்றவைக்கு பாலை நிலத்துல இருக்கக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா கொற்றவை அப்படின்னு சொல்லுவாங்க. மருதத்தினுடைய பறை எது அப்படின்னா மணமுலா. மருதம் மணமுலா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பொருந்தாத இணையை சுட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சி, யாமம், இது அதே ஷார்ட்கட் தான். மருதம் அப்படின்னு சொல்லும் போது வைகரை. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து மூதூர் அப்படின்றது எந்த திசையை குறிக்கிறது எந்த திசைக்குரிய ஊர் அப்படின்னு கேக்குறாங்க. மருதத்துக்குரிய ஊர். முதுமை கூட்டல் ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. அத வயல்வெளிகள் நிறைந்த அந்த மருத நிலத்தை குறிப்பதுதான் என்னது அப்படின்னா மூதூர். அடுத்து யாமம் அப்படின்றாங்க. யாமம் அப்படின்றது நடுச்சாமத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. யாமம் அப்படின்றது அப்போ இது 2ல இருந்து 6 மணி வரைக்கும், அதிகாலை 2 மணி, அந்த காலை நேரத்துக்கு முன்னாடி அந்த அதிகாலை 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடியது சாமம். அதான் சாம கோடாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அப்போ குறிஞ்சி நிலத்துக்குரிய திணை சிறு பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு மாலை இட்டு வைத்துன்றதுல வரக்கூடிய யாமம் அப்படின்றது குறிஞ்சி நிலத்துக்குரிய சிறுபொருள், சிறு பொழுது. அடுத்து குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் எதுன்னு கேக்குறாங்க. முருகன். குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், பாலைக்கு நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு யார் வருவா அப்படின்னா கொற்றவை, காளி அப்படின்னு சொல்லுவாங்க. கொற்றவை. அப்ப குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தல் நிலத்துக்கு வருணன். ஏன்னா வருணன் மலை பகவான், அததான் சொல்லுவாங்க நெய்தல் நிலத்தினுடைய தெய்வமாக கொண்டாடுவாங்க. பாலை நிலத்துக்கு கொற்றவை. அடுத்து நெய்தல் நிலத்துக்கு பொருத்தமான ஊர் எதுன்னு கேக்குறாங்க. கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடியவங்கள நெய்தல் நில மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கரை, பாக்கம், கடற்கரை பக்கத்துல இருக்கக்கூடிய சிற்றூர்களுக்கு பேரு பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கோயில் பட்டி, பட்டி அப்படின்றது முல்லை நிலத்துல இருக்கக்கூடிய மக்கள் பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஊர் அப்படின்னே சொல்லுவாங்க. ஆத்தூர், தெங்கூர், மருதூர் இதெல்லாம் மருத நிலத்தை குறிக்கக்கூடியது. பாறை, சிப்பிப்பாறை, குறிஞ்சி அப்படின்லாம் வந்துச்சுன்னா மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய குறிஞ்சி நிலத்தை குறிக்கக்கூடியது. அப்ப நெய்தல் நிலத்தினுடைய பெயர்கள் கீழக்கரை, பட்டினப்பாக்கம். பாக்கம் அப்படின்றது பட்டினம், பாக்கம் இது ரெண்டுமே கடற்கரை பக்கத்துல இருக்கக்கூடிய சிற்றூர்கள். பாலை நிலத்துக்குரிய பறவைகள் எதுன்னு கேக்குறாங்க. புறா, பருந்து. புறாவும் பருந்தும். இப்ப கிளியும் மயிலும் குறிஞ்சி சொல்லலாம். நாரை, அன்னம் நெய்தல் சொல்லுவாங்க. கடற்காகமம், நாரை அன்னமும் சொல்லிட்டு முல்லையை கூட சொல்லுவாங்க. கடற்காகம் அப்படின்றது நெய்தலுக்குரியது. நம்பியக பெருமாள் அன்பின் ஐந்திணைகள் அப்படின்றத எப்படி வகைப்படுத்திருக்காரு அப்படின்னா குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், பாலை, அதுக்கடுத்து முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு வகைப்படுத்திருப்பாரு. அகத்திணையினுடைய வகைகள் அப்படின்னு சொல்லும் போது 7. அன்பின் ஐந்திணைகள்னு சொன்னாதான் 5. இதுல இன்னும் இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா நெய்தலுக்கு அடுத்துதான் என்ன சொல்லியிருப்பாருன்னா மருதத்தை சொல்லியிருப்பாரு. நெய்தலுக்கு அடுத்து மருதம் சொல்லியிருப்பாரு. அகத்திணையினுடைய வகைகள் 7. இதுல கைக்கிளை பெருந்திணை சேர்த்தோம் அப்படின்னா அகத்திணைகள். அடுத்து நானிலத்துக்குரிய ஊரின் பெயர்களை பொறுத்துக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நானிலம் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். பாலை கிடையாது, அதுதான் நானிலம். ஐந்திணை அப்படின்னு சொல்லும் போது அதுல பாலை சேர்ந்துக்கும். அப்ப குறிஞ்சி அப்படின்னு சொல்லும் போது மலைப்பகுதி, மலைப்பகுதியை குறிக்கக்கூடியது ஆனைமலை. குறிஞ்சிக்கு மலை, அப்ப ஆனைமலை. முல்லையை குறிக்கக்கூடியது காடு அப்படிம்பாங்க. காடு அப்ப ஆலங்காடு, காடும் காடு சார்ந்த இடமும். மருதம்னா வயல்வெளிகள் நிறைந்தது. மருதம் அப்படின்றது வயல்வெளிகள் நிறைந்தது. அப்ப புளியஞ்சோலை. நெய்தல் அப்படின்றது கடலும் கடல் சார்ந்த பகுதியும். அப்ப கோடியக்கரை. அப்ப 3, 1, 4, 2 இந்த ஏதான் ஆப்ஷன். இதுல ஆப்ஷன் மாறி இருக்கு. அடுத்தது பொறுத்துக. குறிஞ்சி, குறிஞ்சியில இருக்கக்கூடிய பறை எது அப்படின்னா தொண்டகப்பறை. குறிஞ்சியில இருக்கக்கூடிய பறை தொண்டகப்பறை. முல்லை நில மக்கள் ஏறு தழுவுத வீர விளையாட்டா வச்சிருந்தாங்க. அப்ப முல்லை நிலத்துல இருக்கக்கூடிய பறை ஏறுகோட்பறை. மருதம் அப்படின்னு சொல்றாங்க. மருதத்தினுடைய பறை மணமுலா, மணமுலா. அடுத்து பாலையில இருக்கக்கூடியது துடி. துடி அப்படின்றது ஒரு பறை வகையை சார்ந்தது.
இதை யார சொல்லுவாங்க அப்படின்னா குகன், வேட்டுவ தலைவன் குகனை வந்து சொல்லுவாங்க. துடி என்னும் நாயினன் அப்படின்னு ஒரு வார்த்தையே இருக்கு. துடி என்னும் அந்த இசைக்கருவியை இசைக்கக்கூடிய ஒரு வகையான வேடவன் அப்படின்னு சொல்லி அவனை சொல்லுவாங்க. அப்ப அவன் வந்து துடி அப்படின்ற ஒரு பறைக்கருவியை வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த துடி அப்படின்றது பாலை நிலத்துக்குரியது. அப்ப 2, 3, 4, 1. அடுத்தது குறிஞ்சி நிலத்துல இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய பெரிய மலைகள்ல அங்கங்கே குடில் அமைத்து தான் என்ன செய்வாங்க அப்படின்னா மலைவாழ் மக்கள் வந்து இருப்பாங்க. அப்ப சிறு குடி அப்படின்னு சொல்லுவாங்க. 1. முல்லை நிலத்துல இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காடும் காடு சார்ந்த பகுதியும் அப்படிம்பாங்க. காடு காடு சார்ந்த பகுதி. மருதம் அப்படின்னு சொல்லும் போது ஊரை சொல்லுவாங்க. மூதூர், பேரூர் அப்படிம்பாங்க. நெய்தல் நிலத்துல இருக்கக்கூடிய கடற்கரை பக்கத்துல இருக்கக்கூடிய சிற்றூர்களுக்கு வாழக்கூடியது பட்டினம், பாக்கம் அப்படிம்பாங்க. பாடியும் சேரியும் வந்து முல்லை நிலத்துல இருக்கக்கூடிய மக்கள்னு கொடுத்திருக்காங்க. 4, 1, 2, 3. அடுத்து இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நிலத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களை சொல்றது. குறிஞ்சிக்கு யார் அப்படின்னா முருகன். மலைவாழ் மக்கள் முருகன். வள்ளி திருமணம் நடைபெற்றது. அவர் வந்து ஒரு மலைவாழ் பெண், அப்ப மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால குறிஞ்சி அப்படின்னு சொன்னா அந்த நிலத்தினுடைய தெய்வம் யார் அப்படின்னா முருகன். முல்லை அப்படின்னு சொல்லும் போது முல்லைனா காடு. காட்டுக்கு யார் அப்படின்னா திருமால். மருதம் அப்படின்னு சொல்லும் போது வயல்வெளிகள். வயல்வெளிகளுக்கு யார் அப்படின்னா இந்திரன், மலை பகவான் அப்படிம்பாங்க. நெய்தலுக்கு யார் அப்படின்னா வருண பகவான். இந்திரனுக்கு பொங்கல் வைத்து கொண்டாடக்கூடியதா என்ன சொல்லுவாங்கன்னா பொங்கல் விழா, தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திரனுக்கு விழா எடுப்பது அப்படின்னு சொல்லி. இந்திர விழாலதான் யார் அப்படின்னா மணிமேகலையும் அந்த தன்னுடைய காணல் வரி அப்படின்ற பாடலை வந்து பாடுவாங்க. அப்ப இந்திர விழா அப்படின்னு தனியா எடுப்பாங்க. எந்த நிலத்துல இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னா மருத நிலத்துல இருக்கக்கூடிய மக்கள். அடுத்ததா பொறுத்துக. குறிஞ்சில இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வெறியாடல் அப்படின்ற ஒரு விளையாட்டு. இது அவங்களுடைய விளையாட்டு. வெறியாடல். முல்லை அப்படின்னு சொல்றாங்க. முல்லைனா ஏறு தழுவுதல். அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது காளை. ஏறுனா காளை, காளை தழுவுதல். அடுத்ததா மருதம் அப்படின்னு சொல்லும் போது மருதத்துல இருக்கக்கூடியவங்களோட வேலை களை எடுக்கிறது. பாலை அப்படின்னா சூறையாடுதல், கொள்ளையடிக்கிறது அவங்களுடைய வேலை. அப்ப 4, 3, 2, 1. அடுத்ததா பொறுத்துக. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும். அங்க இருக்கக்கூடிய மக்கள் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். காடு அப்படின்னு சொல்றாங்க. காட்டுல இருக்கணும். அப்ப இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். வயல் அப்படின்றாங்க மருதம். வயல் என்ன செய்வாங்க அப்படின்னா ஊடலும் ஊடல் நிமித்தமும். கடல் அப்படின்னு சொல்லும் போது இரங்கல், இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். அப்ப 3, 4, 1, 2. இதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. முதல்ல குறிஞ்சி. குறிஞ்சி அப்படின்னு சொல்லும் போது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் 1. அடுத்து முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. முல்லைனா காடு. காடுல இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். அடுத்து மருதம். மருதம் அப்படின்னு சொல்லும் போது மருதத்துல ஊடலும் ஊடல் நிமித்தமும். பாலையில இருக்கக்கூடியவங்க அதாவது நெய்தல்ல இருக்கக்கூடியவங்க இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். அப்ப 3, 1, 4, 2. அடுத்ததா ஆவணியில கார்ல போலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அப்ப ஆவணி அப்படின்னு சொல்லும் போது ஆவணில எதுல வரும் அப்படின்னா கார்காலத்துல வரக்கூடியதுதான். அப்ப அது எத்தனாவது ஆப்ஷன்ல வரும் அப்படின்னா 2. ஆவணி புரட்டாசி அப்படின்றது கார்காலத்தை குறிக்கக்கூடியது. அடுத்து முன்பனி. முன்னாடி என்ன செய்யுது அப்படின்னா பனி விழுகுது. எப்ப முன்னாடி பனி விழுகும் அப்படின்னா மார்கழி மாசத்துல மச்சும் குளிரும் அப்படிம்பாங்க. அந்த மெத்த சொல்லுவாங்க. அப்ப மார்கழி அப்படின்னு சொல்லும் போது அது முன்பனி. பனிக்காலம் அது வந்து மார்கழியும் தையும். அடுத்து முதுவேநீர் காலம். முதுவேநீர் காலம் ஆனி ஆடி. அந்த வெயிலினுடைய அந்த வெப்பம் தணியக்கூடிய ஒரு நேரம். அப்ப ஆனியும் ஆடியும். அடுத்தது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குளிர்காலம். குளிர்காலம் சொல்றது ஐப்பசியும் கார்த்திகையும். பசி கை இது ரெண்டுமே எப்ப வரும் அப்படின்னா குளிர்காலத்துல. அப்ப 2, 1, 4, 3. அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊரும் பேரும் அப்படின்ற டாபிக்ல இது வருது. இந்தியாவில் இருக்கக்கூடிய காடுகளுடைய அளவை குறிக்கிறது. 8ல் 1 பங்கு காடுகள் அதை வந்து குறிப்பாங்க. தபேலி அப்படின்ற சிற்றூர் எங்க இருக்கு அப்படின்னா அம்பேத்கர் பிறந்த ஒரு ஊரை சொல்றாங்க. தபேலி அப்படின்றது மராட்டிய மாநிலம். ரத்னகிரி பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாவடை அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேர் இருக்கு. பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பை என்னும் சொற்கள் எந்த பகுதியை சேர்ந்தது? நாஞ்சில் நாடு. நாஞ்சில் நாடுன்றது குமரி பகுதியை சேர்ந்தது. நாஞ்சில் நாடன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாஞ்சில் நாடன். நாஞ்சில் அப்படின்னாலே குமரி மாவட்டத்தை சேர்ந்து சொல்றது. அம்மை அப்பன் அப்படின்ற சொற்கள் அந்த பகுதியில இருந்து தான் வந்திருக்கு. எந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது அப்படின்னா கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மங்கம்மாள் சாலை. ராணி மங்கம்மாள் அவங்க வந்து ஆணி மாதத்துல ஊஞ்சல் திருவிழா அப்படின்னு ஒண்ணு நடத்துவாங்க. அடுத்து கீழ்கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடம் அப்படின்னு சொல்றாங்க. கரைவெட்டி,
வெள்ளோடு, ஈரோடு, சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம். கோவன்புத்தூர் அப்படின்றது கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவன்புத்தூர், கோவலன் கொலை செய்யப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லியும் ஒரு பேர் இருக்கு. இதுக்கு இன்னொரு பேரு கோவன்புத்தூர். அதான் பின்னாடி எப்படி மாறி இருக்குன்னா கோயம்புத்தூர் அப்படின்னு மாறி இருக்கு. அது வந்து ஒரு பீடபூமி. அடுத்து நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை கொண்ட நீரிலும் வாழக்கூடிய பறவை எது அப்படின்னா பூனாரை. நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை கொண்ட நீரிலும் வாழக்கூடிய பறவை எது அப்படின்னா பூனாரை. அடுத்ததா இதெல்லாம் ஓல்டு புக்ல இருந்து எடுத்திருக்கிறது. இடம் விட்டு இடம் பெயர்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புலம் பெயர்தல். பறவைகள் இடம் விட்டு இடம் வந்து பெயர்றதுக்கு இன்னொரு பேர் என்ன பேருனா வலசை போதல் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. பறவைகள் இடம் விட்டு இடம் பெயர்வதை வலசை போதல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டில் பறவைகள் புகலிடங்கள்ல ஒன்று. வடுவூர் வந்து பறவைகள் புகலிடங்கள், பறவை சரணாலயங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒண்ணு. மத்த இதுலயுமே பறவைகள் சரணாலயம் கிடையாது. விளம்பி அப்படின்றது ஊர் பெயர். அதனாலதான் அவருடைய பேர் விளம்பி நாகனார். நான்மணிக்கடியினுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார். அப்படின்னா விளம்பி அப்படின்ற ஊர் பகுதியை சேர்ந்த நாகன் அப்படின்ற ஒருத்தர். அப்ப விளம்பி அப்படின்றது ஊர் பெயர், இறைவனினுடைய பெயர்லாம் கிடையாது. அடுத்து காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயரை கொண்டு அமைந்த ஊர் எது அப்படின்னு கேக்குறாங்க. ஆட்டடையார்பட்டி. ஆட்டையார்பட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அத ஆட்டு இடையர்பட்டி அப்படின்றது அதுக்கு உண்மையான பெயரு. இப்ப காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்குகளின் பெயரை கொண்டு அமைந்த ஊரின் பெயர். ஆற்காடு. ஆற்காடு அப்படின்றது எந்த மரங்கள் சூழ்ந்த ஒரு பகுதி அப்படின்னு கேக்குறாங்க. ஆள் அப்படின்னு சொல்லும் போது அத்திமரங்கள் நிறைந்த ஒரு பகுதி. ஆலங்காடு அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஆலமரங்கள் நிறைந்த ஒரு பகுதி. மாங்காடுனா மாமரங்கள் நிறைந்த ஒரு பகுதி. புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி என்று அடிப்படையில் பெயரிடப்படாத ஊர் எது அப்படின்னா புலிப்பேரி. புளியங்காடுன்னு தான் சொல்லணும். புலிப்பேரி அப்படின்றது புளிய மரங்கள் இருக்கிறதுனால அதுக்கு அந்த பேர் வரல. அடுத்து துள்ளம் அப்படின்றது திருவிக்கா பிறந்த ஊர். துள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா துள்ளம் என்ற ஊர் தற்போது எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா தண்டலம். தண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து தொண்டை நாடு டேஷ் உடைத்து. அடுத்தது நெய்தல் நிலத்துக்கு பொருத்தமான ஊர் பெயர்களை தேர்ந்தெடு. நெய்தல் நிலம் அப்படின்னு சொல்லும் போது கடற்கரை பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்களை தான் சொல்லுவாங்க. கடற்கரையில இருக்கக்கூடிய சிற்றூர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பட்டினம் பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கீழக்கரை பட்டினம் பாக்கம், இது ரெண்டுமே இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் என்ன சொன்னாங்கன்னா பட்டினம். கடற்கரை சிற்றூர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரூர்களாக இருந்தா பட்டினம். இப்போ மகராச பட்டினம் அப்படின்னு பேர் இருந்தது. சிற்றூர்களாக இருந்ததுன்னா அதுக்கு பேரு பாக்கம். அடுத்து பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் டேஷ் எனவும் சிற்றூர்கள் டேஷ் எனவும் பெயர் பெற்றன. பேரூரா இருந்தா அது பட்டினம், சிற்றூரா இருந்தா அது பாக்கம். கடற்கரை அடுத்த ஊர்களா இருந்ததுன்னா அது பட்டினம் பாக்கம் என்று அழைப்பது எதை சொல்றாங்கன்னா கடற்கரையை அடுத்து இருக்கக்கூடிய ஊர்களை தான் சொல்றாங்க. பெருசா இருந்தா பட்டினம், சின்னதா இருந்தா பாக்கம். தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படக்கூடிய நகர் எதுன்னு கேக்குறாங்க. மதுரை. இது வந்து ஓல்டு புக்ல இருந்து எடுத்த கொஸ்டின். தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் நகர். இன்னொன்னு தூங்கா நகரம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. கூடல் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. கல்வெட்டுகளில் காணப்படக்கூடிய மதுரை அப்படின்றத இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு அப்படின்னா மதுரையாக மாறி இருக்கு. அடுத்து வேறுபட்ட இணை எதுன்னு கேக்குறாங்க. முசிறி, பெரியாறு, கொற்கை, தாமிரபரணி, காவிரி பூம்பட்டினம் அப்படின்றது காவிரி ஆறு. இதெல்லாம் அந்த ஊர் பெயர்களை சொல்றாங்க. இது வெனிஷ் நகர பயணியான மார்க்கோ போலோ பத்தி இந்த இடத்துல சொல்லிருக்கு. அப்ப இதுதான் என்னது அப்படின்னா வேறுபட்ட இணை. அடுத்ததா கோதை நாடு. கோதை நாடு அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது சேர நாடு. பார்ப்பு அப்படின்றது குஞ்சு. புள்ளினம் அப்படின்னா பறவை இனம். புல் அப்படின்னா பறவை. இப்போ மூணாவது அள்ளர் பழம் அப்படின்றது சேற்று வயல். பழனம் அப்படின்னா வயலை குறிக்கக்கூடியது. அப்ப 3 4 1 2. அடுத்ததான் புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. புறம்னால என்னது அப்படின்னா ஊர் தான். பஸ்ல எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க கரம் சிரம் புறம் நீட்டக்கூடாது. புறம்னா வெளியன்னு அர்த்தம். இந்த புறம் அப்படின்றது ஊர் பகுதியை குறிக்கக்கூடியது. ஊர்னு வந்துருச்சுனாலே அது மருத நிலத்தை குறிக்கக்கூடியதுதான். பட்டினம் அப்படின்றது கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நகரங்களை குறிக்கக்கூடியது. அப்ப பேரூர் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். அப்ப பட்டினம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்கம். பாக்கம்னா சிற்றூர். கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிற்றூர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. குளம் அப்படின்றது எதை சொல்றாங்க அப்படின்னா நிலத்தை சொல்றாங்க. பட்டினம் அப்படின்றது நகரம். அப்போ 2 1 4 3 அப்படின்னு சொல்லிதான் ஆப்ஷன் வரும். ஆப்ஷன் ஏ தான் என்னது அப்படின்னா கரெக்ட். இதோட ஊரும் பேரும் பற்றிய செய்திகள் எல்லாமே இந்த PDF வந்து முடிஞ்சிச்சு. அடுத்த டாபிக் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.